Hello friends, welcome to our channel Oh My Tagwal. So இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மத்தியானம் ஒரு 3 மணி கிட்ட ஆகுதுங்க. அதுக்கு வந்து காலையில ஸ்கூல்லாம் போய்ட்டா. இன்னைக்கு வந்து ஒரு வீக் டே தான். சோ ஒரு 3:30 மணிக்கு போய் நம்ம ஸ்கூல் பஸ் ஸ்டாப்ல இருந்து பிக் பண்ணிட்டு வரணும். பட் அதுக்கு முன்னாடி வந்து குயிக்கா வந்தோனே சாப்பிறதுக்கு ரெடி பண்ற மாதிரி ஒரு விஷயம் இப்போ பிரெட் வச்சு பண்ணலாம் அப்படின்றது தான் ஐடியா. மெயினா என்னன்னா இந்த வீடியோ வந்து ஒரு ஈவினிங் vlog-ஆ தாங்க இருக்க போகுது. நிறைய பேர் வந்து ஆத்விக்கோட ரொட்டீன்லாம் போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சோ ஃபுல் டே ரொட்டீன் வந்து ஆத்விக் எடுக்கிறது ஷூட் பண்றது எங்களுக்கே ரொம்ப டஃப். ஒரு இடத்துல இருக்க மாட்டான், விளையாடிட்டு அது இது பண்ணிட்டு இருப்பான். பட் இந்த ஈவினிங் டைம்ல ஒரு ப்ராப்பர் வீக் டேல ஸ்கூல் முடிச்சிட்டு வந்தா என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல ஷேர் பண்றேன். ஃபைனலா ஆத்விக ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாச்சு. வா வா குடு பேக் குடு. டெய்லி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு பேக்கை செக் பண்ணுறோம். மெயினாக எதுக்குன்னா நம்ம கொடுத்து விட்ட லஞ்ச் வந்து சாப்பிட்ருக்கானா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இப்போ லஞ்ச் பாக்ஸ் ஆக்சுவலாக எனக்கு வெயிட்லேயே தெரிஞ்சிடும் உள்ளே வந்து சாப்பிட்ருக்கான். எனக்கு ஃபுல்லாகவே சாப்பிட்ருக்கான், அதனால் காலியாக தான் இருக்குது. தண்ணி ஆல்மோஸ்ட் குடிச்சிருக்கான், குட். சில நாள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே ரிட்டர்ன் வரும். ஸோ அன்றைக்கெலாம் வந்து சொல்லுவேன் நான் தண்ணி குடி குடி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இது என்னது லைப்ரரி புக்ஸா, இன்னைக்கு லைப்ரரி டேவா? ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்து வீக்லி 1 டே லைப்ரரி தானே, வீக்லி 1 டே லைப்ரரி. ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி லைப்ரரியிலேருந்து 3 புக்ஸ் வந்து பசங்க எடுத்துகிட்டு வந்து படிக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம போய் ரிட்டர்ன் பண்ணுற வரைக்கும் நம்ம வீட்லேயே இருக்கும் தான். இது எப்படி நீ செலக்ட் பண்ணுவியா இல்லை டீச்சர் கொடுப்பாங்களா? நீயே பண்ணுறியா? ஓகே, நைஸ். போன வாரம் வந்த புக்ஸ்லாம் படிச்சுட்டே ஆத்விக்? படித்த மாதிரியே தெரியல எனக்கு. ஆல்மோஸ்ட் ஆமாம், இதுதான் எதாவது சொல்லி சமாளிப்பான். அதுக்கப்புறம் இது வந்து பிளானர். இது மெயினாக என்ன அப்படின்னா நமக்கு ஒரு கேலண்டர் ஷீட்ஸ் மாதிரி தான். லைக் எவ்ரிடே வந்து டீச்சருக்கும் நம்ம பேரண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு கம்யூனிகேஷன் மோட் மாதிரி. அதே மாதிரி பசங்களும் வந்து எழுதிட்டு வருவாங்க. இன்றைக்கி மெயினாக அந்த ஹோல் டே, அதாவது ஹோல் 6-7 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்கூலில் ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு பாயிண்ட் ஏதாவது நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இன்றைக்கி இதெல்லாம் நடந்துச்சு, இல்லை இந்த விஷயத்த கற்றுக்கிட்டோம் அந்த மாதிரி. ஸோ நமக்கும் அது வந்து என்ன நடந்தது ஸ்கூலில் அப்படின்னு தெரியும். ஸோ இங்கே மெயினாக என்னென்னா நம்ம வந்து அக்னாலேஜ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சைன் போட்டு கொடுத்துடலாம். ஸோ அது வந்தோடனே மோஸ்ட்லி நான் நைட்டு வந்து பண்ணலாம் அப்படின்னா சம்டைம்ஸ் மறந்துடுவேன். அதனால் இப்போவே வந்து வந்தோடனே பார்த்துட்டு சைனும் போட்டு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நார்மல் ஃபோல்டர் தான். ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாங்கன்னா இதுக்குள்ளே நமக்கு கொடுத்து விடுவாங்க. பட் இன்றைக்கி எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு இது என்னடா ஏதோ புதுசாக இருக்குது, வாட்டர் யூ நோ. ஆக்டிவிட்டி ஷீட்டா? யார் டீச்சர் கொடுத்தாங்களா இல்லை பிரின்சிபல் அவங்க கொடுத்தாங்களா? டீச்சர். ஓகே, ஐ திங்க் இது போன வருஷமும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது என்னென்னா இது வந்து ஜஸ்ட் பசங்களுக்கு வந்து வாட்டர் கன்சர்வேஷன் பற்றி புரியணும். ஸோ அந்த பேசிக்காக அந்த வாட்டர் வந்து எவ்வளோ வந்து நம்ம பாதுகாப்பாக யூஸ் பண்ணும், ரொம்ப வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் எல்லாமே. இது போன வருஷமும் வந்தது, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. இந்த இடத்துல பார்த்தோன்னா தண்ணி எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸோ இவாப்ரேஷன், கண்டென்சேஷன் அந்த மாதிரிலாம். பட் மெயினாக வந்து இந்த பசில்ஸ் எல்லாமே வந்து வாட்டரை எப்படி நம்ம கன்சர்வ் பண்ணலாம், ஸோ அதோட வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ் பிளானெட்டில் எப்படி அது ரிலேட் பண்ண ஆக்டிவிட்டீஸ் தான் இது எல்லாமே. இது வந்து நம்ம ஸ்கூல்லேயே வந்து வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஒரு புக்கு கொடுக்குறாங்க. இது வந்து திருப்பி கொடுக்கணும், ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. இது நம்மளோட செல்ஃப் இவாலுவேஷனுக்கு தான், நம்மளே பண்ணி பசங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சேவர் மெமரி கார்ட்ஸ் மாதிரி. எஸ், ஸோ 2 விதமான பிக்சர்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு பிக்சர் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே வாட்டர் வேஸ்டர்னு இந்த சைடில் இருக்குது பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பசங்க வந்து தே ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். ஸோ இப்போ வந்து கை கழுவும் போது நம்ம வந்து டேப்பை வந்து க்ளோஸ்டாக வச்சுருக்கணும். கை கழுவும் போது இந்த மாதிரி வந்து ரன்னிங் வாட்டர் மாதிரி வச்சிருக்கக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் பாசிபிள் வேஸ், ஈவன் பல் விளக்கும் போது கூட தண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு விளக்கும் போது தண்ணி ஆப்வியஸ்லி வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து அப்பப்போ நம்ம வீக்கெண்டில் எப்போயாவது நமக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ பசங்களுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது புக்கோட எண்டில் வந்து பாரு, அதுவே ஒரு பேட்ச் மாதிரி இருக்குது. ஸோ இது அப்படியே நம்ம கட் பண்ணி பேசிக்கலாக இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம வீட்டில் முடிச்ச வாட்டி இதில் வந்து நம்மளே வந்து பேர் எழுதி நம்ம பசங்க பேர் எழுதி ஏதாவது ரூமில் ஒட்ட வச்சுக்கலாம். இல்லை மெயினாக குழந்தைங்களை வந்து என்கரேஜ் பண்ணுற விதத்துக்கு தான் பண்ணுறாங்க. இங்கே இருக்க ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டே இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எஜுகேட்டிவ் விஷயங்கள்லாம் அப்பப்போ வந்து ஸ்கூலில் நடுவில் நடக்கும்.
ஆத்விக் வந்து கொஞ்சம் பேசிக்காவே கிராமர் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்ட்டு 2 months பேக்கே வந்து சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல சேர்த்து விட்டுருந்தேன். ஆக்சுவலா அதை வந்து நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ 2 months ஆயிருக்கு. ஆனா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது ஆத்விக் கிட்ட. லைவாவே வந்து இங்கிலீஷ் பேச கத்துக்கிறான். பிளஸ் வந்து உடனே வந்து டவுட்ஸ் வந்து டக்குன்னு கிளியர் பண்ணிடுறாங்க. அதனாலேயே இந்த கோர்ஸ் வந்து நல்ல எஃபெக்டிவா இருக்கு. ஆத்விக் தான் மிஸ் நோவா கிட்ட ஒரு டவுட் கேளு பாப்போம். The sky is blue. Is blue a noun? Great question. The word blue is not a noun. It is an adjective. Suppose வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் நமக்கு பத்தல அப்படினா I don't understand அப்படிங்கற பட்டன் கீழே இருக்கு பாருங்க. சோ அத வந்து கிளிக் பண்ணோம் அப்படினா இன்னும் ஒரு clear and elaborate ஆன எக்ஸ்பிளனேஷன் வந்து வாங்கிக்கலாம். No problem. Let me explain it more simply. A noun is a name for a person, place or thing. Translation button அப்படினு இருக்கு. சோ அத வந்து கிளிக் பண்ணாதீங்க. சரி, இதோ சில உதாரணங்கள் adjectives மற்றும் nouns ஐ நல்லா புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு அதே எக்ஸ்பிளனேஷன் வந்து நமக்கு தமிழ்லயே வந்து மிஸ் நோவா வந்து சொல்றாங்க. சோ இதையும் தாண்டி வந்து அவனுக்கு தேவையான எல்லா விதமான கிராமர் கான்செப்ட்ஸ்மே பார்த்தோம் அப்படினா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறாங்க. ஆத்விக்லாம் வந்து एक्चुअली இதுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்போ ஆக்டிவிட்டி பண்ணும்போது வந்து ஏதாவது பண்ணிட்டானா கூட டக்குன்னு வந்து நமக்கு ஹிண்ட்ஸ் மாதிரி பாப் அப் ஆயிருது. சோ தட் நமக்கு இமிடியேட்டாவே வந்து என்ன மிஸ்டேக் அப்படினு பசங்க தெரிஞ்சுக்கறாங்க. 100+ இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறாங்க. ஒவ்வொரு ஆக்டிவிட்டி முடிச்சோனே எனக்கு வந்து एक्चुअली ரிப்போர்ட் வந்துரும். சோ அந்த ரிப்போர்ட் பாக்கும்போது ஆத்விக்கோட ஸ்டேட்டஸ் என்ன, இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கானா, என்ன மாதிரி இருக்கா அப்படிங்கிறது நமக்கு வந்து as a parent ஈஸியா தெரியுது. இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் தாண்டி குழந்தைகளுக்கு வந்து challenges மாதிரி கொடுக்கறாங்க. சோ 21 day challenge மாதிரி கண்டினியூஸா பசங்க வந்து முடிச்சிட்டாங்க அப்படினா கிஃப்ட்ஸ்லாம் கூட ப்ரொவைட் பண்றாங்க. இது பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இவங்க கிட்ட வந்து ஏஐ டீச்சர் மட்டும் இல்லாம ஒரு ஹியூமன் டீச்சரும் நமக்கு அசைன் பண்றாங்க. சோ மந்த்லி எனக்கே வந்து பாத்தீங்கன்னா 2 தடவை அவங்க கால் பண்ணி ஆத்விக்கோட ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபீட்பேக் வந்து கொடுக்கறாங்க. நமக்கு ஏதாவது பர்சனலா டவுட்ஸ் ஆத்விக் சைடுல இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப் மூலமாவே வந்து கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆத்விக் एक्चुअली இந்த சூப்பர்னோவா கோர்ஸ் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். சோ உங்க பசங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா வந்து தயக்கம் இல்லாம இங்கிலீஷ் பேசணும்னா டெஃபினட்டா நீங்களும் இந்த சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் 200 மெம்பர்ஸ்க்கு மட்டும் 50% வரைக்கும் ஆஃபும் இருக்கு. அடுத்ததா நம்ம ஆத்விக் வந்து மேல போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆயிட்டு இப்போ எங்கன்னா நேரா அவனோட டாய் ரூம்ல போய் தாங்க செட்டில் ஆயிட்டான். இது வந்து இன்னைக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்லைங்க. ஒவ்வொரு நாளுமே ஸ்கூல் விட்டு வந்த வாட்டி எதை பண்றானோ இல்லையோ இந்த ரொட்டீன் மட்டும் மாறினதாவே நான் பார்த்ததில்லை. லைக் அந்த டாய் ரூமில் உட்காந்துட்டு அவனுக்கு பிடிச்ச டாய்ஸோட ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுவான். அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்நாக்ஸ் கூட சாப்பிடுவான். அதுவும் இந்த போக்கிமான் கேரக்டர்ஸ் எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கார்ட்ஸ் எல்லாமே வந்து பசங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து ட்ரேடிங் அப்படின்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிலாம் ஏதோ விளையாடிட்டுலாம் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஆத்விக்கோட டிரான்ஸ்ஃபார்மர் கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாம் ஒரு 2 years முன்னாடி பயங்கர கிரேசியாக இதெல்லாம் ஒன்று வாங்கி கலெக்ட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் இருந்தாலுமே வந்து அப்பப்போ எடுத்து விளையாட தான் செய்வான். இது வந்து இந்த ஹாட் வீல் கார்ஸ்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அடுக்கி வைக்கிற மாதிரி ஒரு ட்ரக்கு. இது இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியா ட்ரிப் வந்தபோது சென்னையில் நெக்ஸஸ் மாலில் வாங்கினது தான். ஸோ இது அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இல்லை எல்லா கார்ஸும் அடுக்கி அரேஞ்ச் பண்ணி அழகு பார்த்து அதை வந்து விளையாடிட்டு இருப்பான். இந்த ஹாட் வீல் கார் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆத்விக் அவன் 2 yearsஆக இருக்கும் போதே இருந்தே அப்பப்போ போகும்போது ஒன்று ஒன்றா வாங்கி சேர்த்துனது. ஸோ ஆனால் அவனுக்கு எத்தனை கவுண்ட் இருக்குது, என்னென்ன வெரைட்டி ஆஃப் கார்ஸ் இருக்குங்கிறது கரெக்டாக தெரியும். ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட கரெக்டாக வந்து சொல்லிடுவான். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்தோன்னா ஆத்விக் ரெகுலராக தர அந்த லஞ்சுன்னு பார்த்தோன்னா லைக் நம்ம வெரைட்டி ஆஃப் ரைஸ் தான். லைக் சவுத் இண்டியன் ஃபுட், லைக் சாம்பார் சாதம், ரசம் சாதம், இல்லைனா அவனுக்கு பிளெயின் தயிர் சாதம் வந்து ஆத்விக் ரொம்ப பிடிக்கும். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரெட் வச்சு பண்ணுறேன். ஏன் ரீசன்னா இப்போ ஒரு 5 மணிக்கு மேலே ஒரு 5:30 மணிக்கிட்ட இங்கே பக்கத்தில் வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் காம்படிஷன் நடக்குது. ஸோ அதில் வந்து ஆத்விக் வந்து நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அங்கே போய் அவன் வேற ஓடணும். அதனால ரொம்ப ஹெவியாக சாப்பிட வேணாம், ரைஸ்லாம் வேணாம், ஏதாவது லைட்டாக பிரெட்டில் செய்யலாம் அப்படின்ட்டு தாங்க பிளான். பிரெட் வந்து நம்ம கிட்ட குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கு. ஸோ இதை வச்சு என்ன பண்ண போறோம்னா ஒரு மசாலா பிரெட் பண்ணிடலாம். ஏன்னா அது குயிக்கா வந்து டக்குன்னு அவனும் சாப்பிட்டுருவான். இங்க வந்து கடைக்கு நம்ம போனோம்னா பிரெட் வெரைட்டிஸை பார்த்துட்டு நமக்கு தலையே சுத்திரும். அத்தனை டைப் ஆஃப் வெரைட்டிஸ்ல வச்சிருப்பாங்க. லைக் மல்டி கிரெயின் இருக்கும், ஓட்ஸ்ல செஞ்ச பிரெட் இருக்கும், பார்லியில செஞ்ச பிரெட்லாம் கூட இருக்கு. பட் நம்ம யூஸ்வலா வந்து ரெகுலரா யூஸ் பண்றது பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட் பிரெட் தாங்க யூஸ் பண்ணுவோம். எல்லா பிரெட் பீசஸுமே இப்போ நல்லா பட்டர்ல போட்டு டோஸ்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ அதை வந்து நல்ல ஒரு கியூப் மாதிரி ஒரு
ஷேப்பில் குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ ஆத்விக் ஸ்கூல் விட்டு வந்த வாட்டி தான் நானே செய்ய ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இது சூடாக சாப்பிட்டா தான் இன்னும் நல்லா இருக்கும். ஆனியன் கேப்சிகம் எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக தக்காளியை வந்து ஒரு பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, பெப்பரு, கரம் மசாலா, 1 ஸ்பூன் தயிர் இது எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கலாம். யூஸ்வலாகவே வந்து பிரெட்டில் செய்கிற ரெசிபிஸ் அப்படின்னா உள்ள ஏதாவது ஸ்டஃபிங் மாதிரி வச்சு சாண்ட்விச் மாதிரி தான் சாப்பிடுவோம். ஸோ அப்படி சாப்பிட்டு போர் அடிக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பிரெட் ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில். இது ரொம்ப சிம்பிள். ப்ளஸ் வந்து குட்டி குட்டியாக பிரெட் பீசஸ்லாம் கட் பண்ணி செய்கிறனால குழந்தைங்களுக்கும் பிக் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலாஸ், அதாவது மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி, கொஞ்சமாக பெப்பர் தாங்க சேர்க்குறேன். ஆக்சுவலாக வந்து பெரியவங்களுக்கு செய்யும் போது கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஆத்விக்கு செய்கிறனால மசாலாஸ் எல்லாமே ரொம்ப லைட் ஃப்ளேவராக மைல்டாக தான் சேர்க்குறேன். அவ்வளோதாங்க, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸ் எல்லாமே இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணோனாலே அந்த மசாலா வந்து ஸ்லோவாக அந்த பிரெட் மேலே ஒரு கோட்டிங் மாதிரி வந்துடும். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா போதும், அந்த பிரெட்டில் அந்த மசாலாலாம் அப்சர்வ் ஆகி செம்ம டேஸ்டியாக ஆயிரும். ரொம்ப சிம்பிளாக ப்ளஸ் டேஸ்டியாக வந்து நம்மளோட மசாலா பிரெட் புர்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து காம்பினேஷன்னா அதுக்கு யோசிக்கவே வேணாம். பெஸ்ட் காம்பினேஷன் வந்து டொமேட்டோ கெச்சப் தான். இங்கே ஸ்கூலுக்கு வந்து யூனிஃபார்ம் கான்செப்ட்லாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ பசங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ட்ரெஸ் தான் வியர் பண்ணுவாங்க. அதனால் இதை டெய்லி அயன் பண்ணுறதே நமக்கு ஒரு பெரிய வேலையாக போயிடுது. அதுக்காகவே தான் இந்த யூஆர் பவர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு ஹேண்ட் ஹெல்ட் கார்மெண்ட் ஸ்டீமர் தாங்க வாங்கியிருக்கேன். ஸோ இதை இன்னைக்கு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே நம்மளோட ஹேண்ட் ஹெல்ட் ஸ்டீமர் தான் வருது. இது ஆக்சுவலாக வந்து நல்ல லைட் வெயிட்டாக தாங்க இருக்குது. எலக்ட்ரிக்கல் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 ஃபீட் கிட்ட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து உங்களுக்கு பவர் பட்டனும் இருக்குது, அதுக்கான இண்டிகேஷன் லைட்டும் இருக்கு. முக்கியமா இந்த அயன் பிளேட் வந்து பக்காவா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கொடுத்திருக்காங்க. இதுதான் ஸ்டீம்கான ஸ்விட்ச் கண்ட்ரோல்ங்க. பிளஸ் வந்து கீழே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு டிட்டாச்சபிள் ஆன வாட்டர் டேங்க்கும் இருக்கு. இதுக்கு வந்து கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா லைக் 300 ml ஆஃப் வாட்டர் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். கூடவே வந்து இந்த மெஷரிங் கப்பும் கொடுத்திருக்காங்க. ஸோ தட் நமக்கு ஸ்பில் ஓவர் ஆகாம வந்து வாட்டர் ஃபில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. உடனே இப்போ மேலே ரூம்க்கு வந்து ஆத்விகோட ட்ரெஸ்ஸஸ் தாங்க அயன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நாளைக்கு போட்டுக்கிறது பிளஸ் இன்னும் இந்த வீக் ஃபுல்லாக போட்டுக்கிற 2-3 ட்ரெஸ் வந்து அயன் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கும் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இதை எலக்ட்ரிக்கல் கார்டை கனெக்ட் பண்ணோன்னே பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு 15 செகண்ட்ஸ்லேயே குயிக்காகவே வந்து ஹீட் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு. ப்ளஸ் ஸ்டீமும் நமக்கு வந்துடுது. பாருங்க, இந்த விரிங்கிள்ஸ் எல்லாமே நல்லா குயிக்காகவே வந்து போயிடுது. ஜஸ்ட் ஒரே ஒரு தேயிலே வந்து போயிடுதுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி மிகப்பெரிய ஹைலைட் வந்து பார்த்தோம்னா இதை வந்து நம்ம நின்றுட்டே அப்படியே குயிக்காக டக்குன்னு பண்ணிடலாம். இதே அந்த ரெகுலர் மெத்தடில் அந்த அயன் பாக்ஸ் வச்சு பண்ணோம்னா அந்த அயன் டேபிள்லாம் எடுத்து போட்டு துணிமணியை எடுத்து கீழே போட்டு தேய்ச்சி அது வைக்கிறதே ஒரு பெரிய வேலை. ப்ளஸ் ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். இந்த கை கிட்ட இருக்க விரிங்கிள்ஸ்லாம் பாருங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ரெஸ்லேயே வந்து அவ்வளோ நீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சைட் ஆஃப் த டிஷர்ட்டை ரொட்டேட் பண்ணி இந்த பக்கமும் அயன் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ பேசிக்லி ஆத்விகோட டிஷர்ட்ஸ்லாம் ஜஸ்ட் வந்து லெஸ் தென் 20 செகண்ட்ஸ் வந்து அவ்வளோ குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். முக்கியமாக என்ன அப்படின்னா அந்த ஸ்டீம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வருதுங்க. அதனால தான் ஜஸ்ட் 1 ப்ரெஸ்லேயே வந்து நமக்கு விரிங்கிள்ஸ்லாம் வந்து சட்டுன்னு போயிடுது. இது வந்து ஆத்விகோட ஒரு திக்கான ஸ்வெட் ஷர்ட் தான். ஸோ இந்த திக்கான ஸ்வெட் ஷர்ட்லேயே பாருங்க ஒரு சிங்கிள் ப்ரெஸ்லேயே விரிங்கிள்ஸ் எல்லாமே போயிடுது. அடுத்ததான் என்னோட ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ ஃபேமிலியாக இப்போ கிளம்பி இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு ஈவினிங் வந்து நமக்கு ஒரு ரன்னிங் காம்படிஷன் இருக்குது ஆத்விக் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நேம்ஸ்லாம் ஆன்லைனில் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் தான். ஸோ இப்போ இங்கேயும் வந்து செக்இன் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஆத்விகோட நம்பர் வந்து 489 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் அவனோட ஷர்ட்லையும் பின் பண்ணியாச்சு. இன்னைக்கு காம்படிஷன் எப்படி அப்படின்னா லைக் எல்லா கிரேட் ஆஃப் பசங்களுக்குமே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் பாய்ஸ்க்கு தனியாக கேர்ள்ஸ்க்கு தனியாக எல்லாமே வந்து ரன்னிங் ரேஸ் தான். ஸோ இந்த காம்படிஷன் இப்போ எங்கே நடக்குதுன்னா இங்கே இருக்க ஒன் ஆஃப் த ஸ்கூலில் தாங்க நடக்குது. இது ஆத்விகோட ஸ்கூல் இல்லை, ஒரு பக்கத்து ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு அரசு பள்ளியோட கிரவுண்டு தாங்க இது. ஸோ இப்போ இதை யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இருக்க ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் தாங்க எடுத்து நடத்துகிறாங்க. ஸோ ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கும்போது அவங்க கீழே வந்து பல ஸ்கூல்ஸ் இருக்கும். ஸோ எல்லா ஸ்கூல் பசங்களுமே இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அடுத்த பேட்ச் தாங்க ஆத்விக். ஸோ அவனோட ப்ரீவியஸ் பேட்ச் தான் இப்போ ஓடிட்டு இருக்காங்க. இது இன்ஃபேக்ட் வந்து ஒரு பப்ளிக் ஈவெண்ட் மாதிரி கன்சிடர் பண்ணி நிறைய பேர் வந்து அவுட் சைடர்ஸ் கூட ரெஜிஸ்டர் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னைக்கு ஓட போகிறாங்க. ஸோ இதில் வின்னிங் லூசிங் அப்படிங்கிறதையும் தாண்டி பசங்க வந்து எந்த அளவுக்கு வந்து விடாமுயற்சியாக கடைசி வரைக்கும் ஓடி வராங்க அப்படிங்கிறது தான் கான்செப்டே. ஏன்னா இது ஆக்சுவலாக நம்ம பெரியவங்க ஓடணும்னு நினச்சாலே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே வந்து மினிமம் வந்து 3 லேப்ஸாவது ஓட விடுவாங்க.
அடுத்ததான் இப்போ ஆத்விகோட பேட்ச்க்கு தாங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ ஆத்விக்கும் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஓடிட்டான். ஃபர்ஸ்ட் எப்பயுமே ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி நமக்கு வார்ம் அப் செஷன் மாதிரி நல்ல கையை கால்லாம் ஆட்டி எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த வார்ம் அப் செஷன்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னா ஹை ஸ்கூல் பசங்க தாங்க இங்கே எலிமெண்ட்ரி ஸ்கூல் பசங்களுக்கு வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க. பாய்ஸோட ஹைட்டே பாருங்க நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். அதாவது ஆத்விகோட பெரிய பசங்களும் இருப்பாங்க, ஆத்விகோட சின்ன பசங்களும் இருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஏஜ் குரூப்ஸ் தாங்க இந்த பேட்ச்ல இருக்காங்க. 15 to 20 மினிட்ஸ் வந்து ஒரு செம்மையான வந்து வார்ம் அப் செஷன் வந்து போச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு ரெடி செட் கோ அப்படின்னு சொன்னது தான் பசங்கள்லாம் பயங்கரமாக வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிரவுண்ட்லேருந்து ஓடி ஃபர்ஸ்ட் போய் ட்ராக்ல வந்து போய் ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ராக் எடுத்த வாட்டி தான் உங்களுக்கு 3 laps வந்து கவுண்ட் வரும். டோட்டலாக வந்து ஒரு 50 மெம்பர்ஸ் கிட்ட இன்னைக்கு இந்த பேட்ச்ல ஓடி இருப்பாங்க. ஸோ நம்ம ஆத்விகோட பொசிஷன் வந்து பார்த்தோம்னா ரஃபாக ஒரு 11 or 13 அந்த பிளேஸில் தான் இருக்கும். எக்ஸாக்டான கவுண்ட் எங்களுக்கும் தெரியல, ஏன்னா பசங்க வந்து அந்த எண்டில் வந்து கும்பலாக வந்து முடிச்சுட்டு வந்தோடனே ஆத்விக் பாருங்க செம்ம டயர்ட் ஆகிட்டான். இவ்வளோ தூரம் ஓடுறது வந்து ஆக்சுவலி பெரியவங்க நமக்கே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ரேஸை முடிச்சுட்டு வர பசங்களுக்கு எனர்ஜிக்காகவே வந்து அவங்களே வந்து ஸ்நாக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ரன்னிங் ரேஸ் காம்படிஷன் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கலந்துக்கிறான்னு தாங்க சொல்லுவேன். இது இன்ஃபேக்ட் வந்து ஸ்கூல்ல நடந்தாலும் இது வந்து ஸ்போர்ட்ஸ் டே அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இது அப்பப்போ வந்து ஒரு பப்ளிக் ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. யாருனாலும் பசங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்து கலந்துக்கலாம். அடுத்ததான் இப்போ நம்ம நைட் டின்னருக்கு எங்கே வந்திருக்கோம்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஆப்பிள் பீஸ் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆத்விக்கும் வந்து கேட்டுகிட்டே இருந்தான். சரி ஓகே இன்னைக்கு வந்துடலாம், ஏன்னா பெருசாக வீட்லேயும் நான் எதுவுமே இன்னைக்கு சமைக்கல, அதனால வந்தாச்சு. இங்கே யூஎஸில் வந்து ஆப்பிள் பீஸ் ரெஸ்டாரண்ட் வந்து நேஷன் வைடாகவே வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நிறைய ஸ்டேட்ஸில் எல்லா இடங்கள்லையுமே இந்த ரெஸ்டாரண்ட் நம்மளால் பார்க்க முடியும். பட் உள்ளே வந்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி ஆம்பியன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பார் வித் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். வர குழந்தைங்களுக்கு வந்து செப்பரேட்டாகவே வந்து கிட்ஸ் மெனு, அதுக்கப்புறம் அவங்க சூஸ் பண்ணுற மெனுலேயே வந்து பசில்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட கொடுப்பாங்க. ஸோ அதனாலேயே ஆத்விக் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வர்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆத்விகோட ஃபுட் தாங்க ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவனோட ஆப்பிள் ஜூஸ் தான் இது. எதுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னா உள்ளே எவ்வளோ ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக எங்கள் அமெரிக்கன்ஸ் வந்து எவ்வளோ கோல்டு வெதராக இருந்தாலும் இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் போட்டு குடிக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நார்மல். நம்ம எப்பயுமே ஆர்டர் பண்ணும்போது நோ ஐஸ் அப்படின்னு வந்து சொல்லி ஆர்டர் பண்ணுவோம். பட் இன்னைக்கு வந்து மறந்துட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கப்பு ஃபுல்லாக ஐஸ் க்யூப் தான், ஜூஸ் கம்மியாக தான் இருக்கும். எனக்கு தான் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆத்விக்லாம் நல்லா லைக் பண்ணி தாங்க குடிப்பான். இதுதான் ஆத்விக் ஆர்டர் பண்ணது. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு காம்போ மாதிரி, எப்படின்னா சிக்கன் ஆல்ஃப்ரெடோ பாஸ்தா வித் சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இந்த டைப் ஆஃப் பாஸ்தாஸில் வந்து பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் க்ரீம்லாம் போட்டு ஒரு மாதிரி பட்டரி அண்ட் க்ரீமியாக இருக்கும். அதனாலேயே ஆத்விக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்மளோட appetizers தாங்க garlic parmesan chicken அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரைட் சிக்கன் மேலே உங்களுக்கு வந்து garlic parmesan சாஸ் வந்து கோட் பண்ணி கொடுப்பாங்க. சைடுக்கு வந்து ப்ளூ சீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பர்பான காம்பினேஷன். ப்ளஸ் இது நாங்கள் ரெகுலராக ஆர்டர் பண்ணுறது தான். மெயின் கோர்ஸ்க்கு வந்து இது வந்து ஃபியஸ்டா லைம் சிக்கன் அப்படின்ட்டு. ஸோ எப்படின்னா வந்து இது ஆல்மோஸ்ட் ஒரு மெக்சிகன் டச் இருக்கும் இந்த டிஷ்ஷில். உங்களுக்கு கொஞ்சம் ரைஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கப்பில் வந்து சல்சா மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து ஒரு பெரிய பீஸ் ஆஃப் கிரில் சிக்கன் மேலே உங்களுக்கு சீஸ் அப்படியே போட்டு மெல்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஐட்டம் இது வந்து சிக்கன் ஓரியன்டல் சாலட் அப்படின்ட்டு. ஸோ ஹைலைட்டே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கார்லிக் பிரெட் ஸ்டிக் வந்து சைடில் கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து உங்களுக்கு கிரில் சிக்கன் இல்லைனா ஃப்ரைட் சிக்கன் எது வேணும்னு நம்மளோட சாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த டைப் ஆஃப் சிக்கன் வந்து மேலே வந்து கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக இருக்கும். அடியில் வந்து பேசிக்காக சாலட் தான், லைக் ஆல் டைப் ஆஃப் வெஜ்ஜீஸ், அதுக்கப்புறம் ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் இவங்களோட ஒரு ஹவுஸ்மேட் ஸ்பெஷாலிட்டி சாலட் ட்ரெஸ்ஸிங்கில் வந்து கோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டேஸ்ட்டும் நமக்கு கொடுக்கும். இதுவுமே எகெயின் நாங்கள் எப்பயுமே யூஸ்வலாக ஆர்டர் பண்ணுற ஒரு ஐட்டம் தான்.
அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம ஆத்விக் ஸ்கூல் விட்டு வந்த வாட்டி இந்த ஹோல் ஈவினிங் டு நைட் எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். Till then, bye.